இது யாருக்கு அப்படின்னு கேட்டா, சில பேருக்கு பேச்சு எழுதி கொடுப்பாங்க. இந்த கோஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு இரவல் எழுத்தாளர்கள் சில பேர் உண்டு. அவங்க சில பேருக்கு பேச்சு புத்தகம் இதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. புத்தகம் எழுதி கொடுக்கறது கூட பெரிய தப்பு கிடையாது. அவங்க பேர்ல அது பாட்டுக்கு அச்சாய் வந்துடும், ஒன்னும் கேட்க முடியாது. ஆனா பேச போற போது இன்னொருத்தர் பேச்சு எழுதி கொடுத்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை ஒரு தடவைக்கு 100 தடவை படிச்சுக்கணும். படிக்கும்போது தப்பு பண்ணக்கூடாது. ஒரு வேடிக்கையான சம்பவம் உண்டு. ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசுறாருன்னு அவரை பத்தி ஒரு குறை சொன்னாங்க. உடனே ஒரு பேச்சு எழுதி கொடுக்குறவர் பார்த்து சொன்னாரு, கொஞ்சம் சுருக்கமா எழுதி குடியா, ஜனங்கள்லாம் அப்படியே நொந்து வெந்து சுண்ணாம்பா போயிடுறாங்க, கொஞ்சம் சுருக்கமா எழுதி குடியா அப்படின்னாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு பேச்சு மேடைக்கு எழுதி ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து வச்சாரு. அவர் படிக்கிறாரு 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 45 நிமிஷம் ஓடி போச்சு. கடைசியில் இவர் பேசி ஜனங்கள்லாம் செத்து சுண்ணாம்பா போய் எரிச்சல்ல இந்த பேச்சாளர் கார்ல ஏறும்போது கூட இருந்த அந்த உதவியாளரை பார்த்து, அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னாரு. அந்த உதவியாளர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டார், அது இருந்தா நான் உனக்கு உதவியாளரா இருப்பேனா அப்படின்ட்டு. ஏன் சார் அப்படின்னு, சுருக்கமா பேச்சு எழுதி வைன்னு சொன்னல, நீ பாட்டுக்கு பக்கம் பக்கமா எழுதி வச்சு ஜனங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. சார் நான் 5 பக்கத்துக்கு தான் எழுதுனேன். மேடையில 10 பேர் இருக்கிறாங்க, ஒருவேளை எல்லாருக்கும் நீங்க ஒரு காப்பி கொடுப்பீங்கன்னு நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். நீங்க திருப்பி திருப்பி அதையே படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் கண்டேனான்னார். எப்படி ஒரு பேச்சை படிச்சு முடிச்சு திரும்ப அடுத்த பேச்சை படிச்சு முடிச்சு அதுக்கும் அடுத்த பேச்சை ஜெராக்ஸ் எடுத்த காப்பியை, அதுக்கு போட்டோ காப்பின்னு சொல்லாதான் சரியான டெக்னிக்கல் பேர், அந்த போட்டோ காப்பியை திருப்பி திருப்பி நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் கண்டனா சார் அப்படின்னார். கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் ஒரே போட்டோ காப்பி எடுக்க, நிழற்பட பிரதி அப்படி எடுக்கப்பட்ட ஒன்ன திருப்பி 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 5 பேச்சு, ஒரே பேச்சு 5 காப்பி படிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? பைத்தியம் சொல்லுவீங்க, விவரம் புரியாத ஆளு அப்படிம்பீங்க. என்ன சார் இது, படிச்சுட்டே திருப்பி படிச்சுட்டு உட்காந்துருக்கிறான், அவனுக்கு மூளை இருக்கா சார், எவ்வளவு கேட்போம் நம்ம. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. நாம தினம் வாழறோமே, நேற்றுக்கு என்ன வாழ்ந்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு வாழ்ந்து, இன்னைக்கு என்ன வாழணுமோ அதே மாதிரி நாளைக்கு வாழ்ந்து, நாளைக்கு என்ன வாழ்ந்தோமோ அதே மாதிரி நாளைக்கு வாழ்ந்தா ஜெராக்ஸ் காப்பியை படிக்கிற பேச்சாளனுக்கும் வாழ்கிற வாழ்க்கையே திரும்ப வாழ்கிற ஒரு மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம யோசிக்கணுமா இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 6 மணினா காபி சாப்பிடுவேன், 8 மணினா 2 இட்லி சாப்பிடுவேன், 10 மணினா சீட்ல உட்காந்துருப்பேன், 12:30 மணினா ஒரு சூப் சாப்பிடுவேன், 1:30 மணி அப்படின்னா 2 சப்பாத்தி காய்கறி சாப்பிடுவேன், 4:30க்கு ஒரு டீ சாப்பிடுவேன், 6 மணிக்கு ஒரு லைம் டீ சாப்பிடுவேன், 8 மணிக்கு 2 சப்பாத்தி சாப்பிடுவேன், 10 அடிச்சா டக்குன்னு படுத்துருவேன், மறுபடியும் காலை 6 மணிக்கு எந்திரிச்சு காப்பி சாப்பிடுவேன். அடப்பாவி, நீ 365 நாளும் 30 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் ஆழ்ந்தாலும் இப்படியேதான் இருக்க போற அப்படின்னா, ஒரு ஜெராக்ஸ் காப்பியை படிக்கிற, போட்டோ காப்பியை படிக்கிற ஒரு பேச்சாளனுக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே திரும்ப வாழ்கிற ஒரு மனிதனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? கொஞ்சம் இது ஒரு கடுமையான ஒரு கேள்வி. அதுக்காக ஜனம் வெவ்வேறு மாதிரி வாழ முடியுமா சார்? வெவ்வேறு ஊர்ல போய் வாழ முடியுமா? கண்டதையும் திங்க முடியுமா? அப்படி இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலேயே சந்தோஷமா இருந்த நாள் என்னன்னு கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஃபார்வேர்டு ரீவைண்ட் சொல்லுவோம். அதாவது நம்முடைய பழைய பதிவு செய்து வைத்திருக்கிற விஷயங்கள்ல ரீவைண்ட், அதாவது பின்புல பார்வை, பின்னாடி திருப்பி பார்க்கறது. இப்ப நம்ம ஒரு சிடி பிளேயர் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அல்ல பழசா பார்க்கணும்னா ரீவைண்ட் பண்ணுவோம்ல, அப்படி உங்க வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையினுடைய முற்காலத்துக்கு போங்க. முற்காலத்துக்கு போங்க. முதல்ல நீங்க பள்ளிக்கூடத்துல போய் உட்கார்ந்த அன்னைக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற அந்த ரிப்போர்ட் கார்டு நம்மகிட்ட கொடுக்கற அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஒரு மெடல் நம்ம ஹெட்மாஸ்டர் குத்தி விட்ட அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஒரு குச்சி பெரம்ப வச்சு நம்ம ஹெட்மாஸ்டர் அடிச்ச அன்னைக்கு ஒரு வலி இருந்திருக்கும். நம்மள முதல்ல யாராவது ஒருத்தர் பார்த்து ரொம்ப அழகான பையன், அழகான பொண்ணு, இந்த கன்னத்தை தடவி அப்படி முத்தம் கொடுத்த போது நம்மள அறியாமையே ஒரு பூ பூத்திருக்கும், நமக்குள்ள ஒரு பூ பூத்திருக்கும். நம்மள ஒருத்தர் பாராட்டின போது, நம்மள ஒருத்தர் திட்டின போது நம்ம சைக்கிள் கத்துக்க ஆரம்பிச்சிருப்போம். அது ஒரு பயங்கர கூத்து. ஒரு 10 வயசு 8 வயசுல யாராவது நம்ம வீட்டு வாசல சைக்கிள்ல விட்டு போயிட்டா நம்ம குரங்கு பெடல் அடிப்போம். நம்ம குரங்கு தான் பெடல் தான் பாக்கி. அது ஒரு காலை அது உள்ள விட்டு அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் ஒரு லேம்ப் போஸ்ட்ல முட்டி, இல்ல ஒரு கீரைக்காரம்மா ஏத்தாப்புல வரும் அது மேல மோதி அது கண்ணாப்பினான்னு திட்டி நம்ம கீழே விழுந்து சராச்சிருப்போம். இது அப்பாவுக்கு தெரியாம மறைச்சிருப்போம். தெரிஞ்சா இந்த செராய்ப்பு வலியை விட பெரிய வலி அவர் உதப்பாரு.
பாருங்க, நம்ம புதுசு புதுசா ஒரு காரியம் பண்ணிருப்போம், அது மாதிரி கொஞ்சம் தப்பு பண்ணிருப்போம், சில பேர் ஸ்மோக் பண்ணி பார்த்திருப்பான், அப்படி இப்படி சின்ன சின்ன விஷயம் நடந்திருக்கும் லைஃப்ல. த்ரில் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கூல் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்திருப்போம், ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பா, அது ஒரு லூசு. நம்மளை பார்த்து லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பா, இல்ல நாம ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப். நீங்க பாருங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? அது எவ்வளவு த்ரில், எவ்வளவு விஷயம். நான் ஒரு சிறுகதை எழுதுறேன், சிறுகதை எழுதி ஒரு பத்திரிகையில, வார பத்திரிகையில அது பிரசுரமாச்சு. என்னால மறக்கவே முடியாது. நான் காலேஜ் படிக்கிற காலத்துல ஒரு பத்திரிகைக்கு சிறுகதையை எழுதி அனுப்பிச்சு, அந்த பத்திரிகை அதை அச்சிட்டு போட்டு நம்ம பேர் அதுல பாக்குற போது ஒரு ரெக்கம் முளைச்சு வானத்துல பறக்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். பேச்சு போட்டில ஜெயிச்சு கவர்னர் கையால ஒரு பரிசு வாங்குறோம், முதலமைச்சர் கையால ஒரு பரிசு வாங்குறோம், கையை பிடிச்சு முதலமைச்சர் குலுக்குறாரு, எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்திருக்கும். இப்ப நான் என்ன விஷயத்துக்கு வந்தேன்னு கவனிச்சிங்களா? ரொட்டீனா நடக்கிற அந்த ஜெராக்ஸ் காப்பி பேச்சு போல தினந்தோறும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தராத மகிழ்ச்சி, அதிர்ச்சி, உலுக்கல், குலுக்கல், ஆனந்தம், இன்பம், திகைப்பு, இதையெல்லாம் எது கொடுத்தது? ஏதோ ஒண்ணு புதுசா நடந்தது இல்லையா? ஏதோ ஒண்ணு புதுசா நடந்தது இல்லையா? நீங்க பாருங்க, திடீர்னு ஒரு நாள் நான் சங்கீதம் கத்துக்கிறேன் அப்படின்னு போய் நான் சங்கீத கிளாஸ்ல உட்கார்ந்து, எனக்கு ஒரு அம்மா வீணை கத்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் வீணை கத்துக்கும் போது வீணைய ஸ்வரம் சொல்லி பாடு அப்படின்னாங்க. நான் பாடின உடனே அந்த டீச்சர் என்ன நினைச்சாங்களோ, உனக்கு வீணையை விட பாட்டு பிரமாதமா வருது, நீ ஏன் பாடக்கூடாது அப்படின்னாங்க. நான் கோச்சிட்டு வந்துட்டேன். நான் வீணை கத்துக்கணும்னு தான் போனேன், ஏன்னா அந்த அம்மா பாட சொல்றாங்க அப்படின்னு எனக்கு கோவம். ஆனா இப்ப நான் நினைச்சு பாக்குறேன், உனக்கு குரல் நல்லா இருக்கு, நீ பாடலாமே அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னதை நான் கேட்டு இருந்தா ஒருவேளை நான் பாடகனா கூட மாறி இருப்பேன். இப்ப எதுக்கு சொல்ல வரேன், இந்த முதல் முறையா நான் போய் அந்த வீணையை கத்துக்க போனது, ஒரு வாகனம் ஓட்ட ஆரம்பிச்சது, அதாவது மோட்டார் பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறோம், கியர் இல்லாத வெஹிக்கிள் இருந்து, ஏன் கியர் இல்லாத வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு தெருவில் போகும்போதே கூட ஒரு த்ரில் இருக்கும். அப்புறம் அந்த கியரோட உள்ள வெஹிக்கிளை ஓட்டும் போது ஒரு த்ரில் இருக்கும். நான் எவையெல்லாம் புதிது 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 புதிதாக செய்தேனோ அவை என் வாழ்வில் கொடுத்த ஆனந்தத்தை பழைய 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 பழக்கங்களை செய்கிற போது நான் அடைந்தேனா? இல்ல. நான் அமெரிக்கா போயிருந்தேன், அங்க ஒரு நண்பர் சொன்னார், வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னாரு. வெளியில போய் ஒரு சிற்றுண்டி விடுதிக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் உணவு அப்படின்னாரு. எனக்கு 2 இட்லி இருந்தா போறேன். இட்லி தான் தமிழ்நாட்டில் கிடைக்குமே சார், இட்லி தமிழ்நாட்டிலே திங்கலாமே சார், அமெரிக்காவுக்கு வந்து 2 இட்லி திங்கிறதுக்கா நீங்க வந்தீங்க? வாங்க சார், ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது நமக்கெல்லாம் சரியா வராது சார், பிடிக்கும் பிடிக்காது, ட்ரை பண்ணுங்க சார், உங்களுக்கு பிடிக்கலன்னா இட்லி மாவு வீட்டுல இருக்க, நான் திரும்ப வந்தவொடனே உங்களுக்கு இட்லி போட்டு தர சொல்றேன், வாங்க மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போனார். அங்க போய் ஒரு சைவ உணவு தான். சைவ உணவு பார்க்கும்போது அது புதுசு, டெலிஷியஸ். அதாவது அது மாதிரியான ஒரு மென்மையான மிருதுவான சுவையான ஒரு உணவு சுவைச்சதே இல்லை வாழ்க்கையில. பாருங்க, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, நான் அந்த புதிய ஒரு அந்த சுவையை உணர்றேன். 35 வருஷம் 40 வருஷம் 45 வருஷமா சாப்பிட்டு பழகிற நாக்குக்கு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. ஒண்ணு நீங்க யோசிப்பீங்க, இப்படி கெட்ட பழக்கத்தை ஒருத்தன் அறிமுகப்படுத்த மாட்டானா, மது அறிமுகப்படுத்த மாட்டானா, ஸ்மோக்கிங் அறிமுகப்படுத்த மாட்டானா? அது கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு புத்தி விவேகம்னு ஒண்ணு இருக்கு. எது நல்லது, எது கெட்டது, எது உடம்புக்கு உகந்தது, எது உடம்புக்கு உகாதது, எது வாழ்க்கைக்கு தீமை பயப்பது, எது வாழ்க்கைக்கு நன்மை பயப்பது, இது தெரியலையா? நமக்கு தெரியாதா? தன்னெஞ்சு அறியும் திருவள்ளுவர் சொல்றார். எல்லாருக்குமே தெரியும், அவனவனுக்கே தெரியும். ஆனா சங்கீதம் கத்துக்க போனது, சைக்கிள் கத்துக்க போனது, செடி ஒண்ணு வீட்டுல எவ்வளவோ வேலைக்கு மத்தியிலும் மண்ணை கொத்தி ஒரு அவரை விதையை ஊனி வச்சு அது இப்படி இலை விட்டு மேல வந்து 2 பூ பூத்து 3 காய் காய்க்கும் போது என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம். கடையில போய் 1 கிலோ வாங்குறதுக்கு பாக்கெட்ல காசு இருக்கு அவரைக்காய் வாங்குறதுக்கு, ஆனா நம்ம வீட்டுல ஒரு செடியில 2 காய் காய்ச்சி என்ன சந்தோஷம். ஒரு ரோஜா செடி வச்சு அதுல ஒரே ஒரு ரோஜா பூ பூக்குது, ஒரே ஒரு மல்லிகை பூ பூக்குது, அதை எடுத்துட்டு வந்து பூஜையில சாமிக்கு போடும்போது 15 ரூபாய் முழம்னு கொடுத்து ஒரு மல்லிகைப்பூ ஒரு முழம் வாங்கி போடுறது ஒண்ணுதான். நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு இலையில ஒரே ஒரு மொட்டு கட்டின ஒரு மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, அதை எடுத்து சாமிக்கு போடுற போது இருக்கிற சந்தோஷம் 15 ரூபாய் முழம் வாங்கி போடுறதுல இருக்காது. ஏன் இருக்காது? அது எங்க வேணாலும் ரொட்டீன் சார். அது இது புதுசு. ஒரு செடியை நட்டுருக்கிறீங்க, அதுல புதுசா வந்திருக்கு, அதுல இருந்து வந்துருக்கு. ஒரு டிராயிங் போட நம்ம முயற்சி பண்ணிருக்கோம், ஒரு சமையல்ல ஒரு புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கிறோம், இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு புதுசா ஒரு டிஷ் நாமளும் உட்காந்து சமைச்சு பார்க்கிறோம். ஆம்பளைங்க ஞாயிற்றுக்கிழமையில சமைச்சு பழகணும். எப்ப பார்த்தாலும் அது மனைவி தான் செய்யணும் அப்படி இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு கிச்சனுக்கு வரேன், வா நான் செய்யறேன், செஞ்சு பார்த்தாதான் லைஃப்ல ஒரு த்ரில் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இப்ப நான் எந்த சீக்கிரட்டை ஓபன் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்களா? என்ன, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிறான் பாரதி. நீங்கள் எப்போதெல்லாம்
புதிய அனுபவங்களுக்கு திறப்பு விழா செய்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் அதிக ஆனந்தத்தோடு இருந்திருக்கிறீர்கள். நேற்று போலவே இன்றைய வாழ்க்கையும் ஒரு போட்டோ காப்பியாக, ஜெராக்ஸ் காப்பியாக இருப்பது என்பது நமக்கு சரியாக வாழ தெரியவில்லை என்பதனுடைய பொருள். புதிய நண்பர்கள், புதிய சங்கீதம், புதிய பொழுதுபோக்கு, புதிய நல்லுணவு, புதிய காற்று, புதிய நட்பு என்றெல்லாம் வாழ்க்கையை மனிதன் புதுப்பித்துக் கொண்டே போக வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆனந்தத்திற்கு ஒரு நாளும் பஞ்சமில்லை.